நமஸ்காரம். இந்த வானவியல் ஆன்மீகம் கேட்குற எல்லோருக்கும் நமஸ்காரம். தெய்வ ரீதி அப்படின்ற விஷயங்களை ஜாஸ்தி பார்த்துக்கிட்டு வரோம். இதில் எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, இதை நம்ம கவனிக்கணும். பொதுவாகவே ஆலயங்களுக்கு போகும்போது நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அங்கே செய்கிறது தான் ரொம்ப நல்லது. நமக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கு மாறாக நம்ம கஷ்டங்களை தான் ஜாஸ்தி சுமந்துக்கிட்டு வருவோம். கோவில்களுக்கு போனால் நம்மளோட கஷ்டத்தை பாரத்தை இறக்கி வைக்கணும், சுகத்தை கொண்டு வரணும். இதுக்காக தான் ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு. ஆலயங்களோட காரகத்துவமும் அதுதான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ரொம்ப கஷ்டன்றது நிறைய பேருக்கு புரியுறது. காரணம் என்னென்னா, அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு இல்லாத வேலைகள், இல்லாத தோணல்கள் எல்லாம் வருது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், எல்லாரும் ஆலயங்களுக்கு போகிறோம், தெய்வ வழிபாடு பண்ணுறோம். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகரோ, குருக்களோ, பட்டாச்சாரியரோ நமக்கு ஹாரத்தி காமிக்கிறாங்க. அந்த தட்டில் நம்ம காசு போடுறோம். இது ஒரு முக்கிய காரணமான ஒரு விஷயம். இதை கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும். தட்டில் காசு போடும்போது அந்த தட்டு நம்ம முன்னாடி காத்து நிற்கக்கூடாது. ஏன்னா அந்த தட்டு நம்ம பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பாக்கெட்டில் கையை விட்டு சில்லறை இருக்கான்னே தேட ஆரம்பிப்போம், இல்லை பர்ஸை தேடுவோம். அந்த தட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கக்கூடாது. அது நம்ம ஹாரத்தி எடுக்கிறதுக்கு அந்த டைமிங் மட்டும்தான், வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மக்கிட்ட நிற்கணும். அந்த தட்டு நம்மக்கிட்ட நிற்கிதுன்னா நமக்கு அவ்வளோ பெரிய பாவம் வரும். ஏன்னா அந்த ஹாரத்தி அப்படின்றது தெய்வத்தை வந்து நம்ம அக்னி ரூபமாக பார்க்கறதுக்கு உண்டான காரணம். அதுக்கு தான் தெய்வத்துக்கு அந்த கற்பூர ஹாரத்தி, நெய் தீப ஹாரத்தி, தீபத்தில் ஹாரத்தி ஏற்றுறது எல்லாமே அதுதான். அந்த தெய்வமே வந்து நமக்கு வந்து அக்னி ரூபமாக நம்ம பக்கத்தில் வருதுன்றது தான் கணக்கு. அந்த தெய்வத்தை நம்ம முன்னாடி நிற்க வச்சு காக்க வச்சு இதை பண்ணுறோம் அப்படின்னாக்க அதை விட பெரிய பாவம் எதுவும் கிடையாது. இல்லையா, நீங்கள் வந்த உடனே ஹாரத்தி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த காசு தட்டில் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இன்னொரு தடவை கூட நீங்கள் ஹாரத்தியை பார்த்துட்டு அந்த தட்டில் காசை போட்டுட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதை விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம அதை நிறுத்தி வச்சு பண்ணுறதுன்றது அவ்வளோ பெரிய பாவம். இன்னொரு விஷயம், இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நடக்கிறது, தட்டில் அப்போதைக்கு கௌரவத்துக்காக காசு போடணும் அப்படின்ற கான்செப்டில் கிழிஞ்ச நோட்டு, செல்லாத நோட்டு, எதுக்குமே உதவாத நோட்டு, இன்க்ளூடிங் காயின்ஸ் முதற்கொண்டு நம்ம ஊரில் அதை பயன்படுத்தவே முடியாது அப்படிப்பட்ட காயின்ஸ் எல்லாம் கூட போடுறான். ஒரு தனி மனுஷன், அந்த அர்ச்சகரே அந்த இடத்துல தனி மனுஷன், தெய்வம்ன்ற அந்த விஷயம் இல்லாமல் இருந்தால் யாராவது தட்டில் காசு போடுவோமா? யோசிச்சு பாருங்க. பிக்ஷ பாத்திரம் ஏந்தி இருக்கும்போது போடுற விதம் வேற, இது வேற. இதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கணும். ஏன்னா இது போடுறது யாருக்காக போடுறோம்? சுவாமிக்கு பணி செய்யக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம போடுறோம். எதுக்கு இதை அண்டர்லைன் பண்ணுறேன் அப்படின்னாக்க, முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போகிறது யார் போடுறாங்களோ அவங்களோட சந்ததிகள். ஏன்னா இதை ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதை நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்கா கடைசி முடியிலும் நம்மளோட சந்ததிகள் பாதிக்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுகள்னு உபயோகப்படுத்தி செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்களே, முக்கிய காரணகர்த்தா நம்பர் 1 பாயிண்டில் இருக்கிறது இதுதான். இது எத்தனை பேர் உணர்ந்துக்கிறீங்க, இது எத்தனை பேர் புரிஞ்சிக்கிறீங்கன்றது தெரியாது. பட் ஆனால் முக்கிய காரணகர்த்தா அதுதான். இன்னைக்கு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் ஏறி இருக்கே காரணம். இங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா 1க்கு 10 மடங்காக அங்கே செலவு பண்ண வேண்டி இருக்கும். மற்ற விஷயங்களாவது இன்டைரக்டாக கிரகங்கள் மூலியமான்றது ஓகே. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானுக்கு தப்பு பண்ணிங்கன்னா பொறுத்துக்கும், அதே பாகவதனுக்கு தப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான தண்டனையை ஏற்க வேணும். இது நிறைய பேர் இந்த அம்பரீக்ஷன் கதை கேட்டிருப்பீங்க. அம்பரீக்ஷன்ற ஒரு அரசன் பெருமாளோட சக்கரத்தை தான் வந்து ஆளுமைக்கு வச்சிருப்பார். இவர் வந்து அதுக்கு சேவகனாக இருப்பார். இப்போது துர்வாச முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே, பயங்கர கோபக்கார முனிவர். அவர் வந்து அம்பரீக்ஷனை திட்டிடுவார். திட்டின உடனே அந்த சக்கரத்துக்கு கோபம் வந்துடும். ஏன்னா அம்பரீக்ஷன் வந்து பாகவதன், அதை வந்து பகவானே ஆளணும் அப்படின்றதுக்காக தான் சக்கரத்தை வந்து அங்கே ஆளுமைக்கு வச்சிருப்பார். அரசனா சக்கரம் தான் இருக்குது, இவர் வந்து அடியவனாக இருப்பார். அப்போ சக்கரத்துக்கு கோபம் வந்து துர்வாச முனிவரை துரத்தும் போது இவர் வந்து நேராக முதல்ல கைலாயத்துக்கு போவார், பிரம்மாட்ட போவார், எல்லாருக்கிட்டையும் போவார். யாருமே அதுக்கு சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போது நாராயணரே சொல்லுவார், நான் சொன்னால் கூட அது கேட்காதுப்பா, அம்பரீக்ஷன் தான் வந்து பாகவதன், அவன்கிட்ட போய் இது பண்ணுனது. உடனே துர்வாச முனிவர் ஓடி வந்து அம்பரீக்ஷன் காலில் விழுவார். என்ன அம்பரீக்ஷன் இப்படி துரத்துறது, உன்னை தெரியாமல் திட்டேன்னு சொல்லு அப்படின்னது. என்ன அதை வந்து கையெடுத்து வணங்கு அப்படின்னதையும் கையெடுத்து வணங்குவார். வணங்கினதையும் நான் பண்ணது தப்புன்னு சொல்லி வணங்கின உடனே அது போய் ஆசனத்தில் உட்காரும்.
எதுக்கோசரம் சொல்கிறேன்னாக்க, ஒரு பாகவதனுக்கு தப்பு பண்ணும்போது தெய்வம் டைரக்டாக தண்டிக்கும். அப்போ இது மாதிரி வரும்போது அவரோட ஜீவனாம்சம் அதுதான்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஜீவனம் அதனால தான் நடந்துகிட்டு இருக்குதுன்றது தெரியும் போது அவரை ஏமாத்துறீங்க அப்படின்னா, அதுக்கு 1க்கு 10 மடங்கா நீங்க உங்களுக்காக வேண்டி செலவு பண்ணக்கூடிய தன்மையை அந்த தெய்வம் கொடுக்கும். ஒரு விதத்துல என்னன்னாக்கா, அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பாவனை. இன்னொரு விதத்துல எப்படின்னாக்கா, ஒரு பிராமணனுக்கு தானம். 2 விதத்துல நம்ம அந்த இடத்துல தப்பிச்சுக்கிறோம். ஆரத்தி காமிச்சிட்டு வந்ததுனால நம்ம சம்பாவனையா கொடுக்குறோம். இன்னொரு விதத்துல பிராமணாளுக்கு தானம். இந்த 2 விஷயத்துல தப்பிச்சுக்கிட்டோம்னா, மருத்துவ செலவுகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை இது 2ம் ஒருத்தனுக்கு கிடைச்சதுன்னா, அவனுக்கு கிடைக்கிறது தான் சொர்க்கம். யோசிச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இத கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை டாப்புக்கு போகும். அடுத்தத நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். நமஸ்காரம்.